கடந்த காணொளியில் ரோமாபுரியிலிருந்து ரோமானியர்கள் மிளகு முத்துகள் வாங்கிறதுக்காக கம்பம் பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த காணொளியில் தேனி மாவட்டத்தில் எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தென்பாண்டி மண்டலம் என்று சொல்லக்கூடிய தேனி மாவட்டத்தினுடைய பழம்பெருமைகளை, தொன்மையை, சரித்திர சான்றுகளை, ஆட்சி அதிகாரங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? தொடர்ந்து காணொலியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்க. தமிழக வரலாற்றிலேயே தேனி மாவட்டத்துக்கும் கம்பம் பள்ளத்தாக்குக்கும் என்றைக்குமே தனி இடம் உண்டு. சங்க காலத்திலும் சரி, சங்கம் மருவிய காலகட்டங்களிலும் சரி, சேர, சோழ, பாண்டிய, முஸ்லீம், நாயக்க மன்னருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாகவே இது விளங்குச்சு. கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்க காலத்திலே பறந்து விரிந்து கிடந்த மதுரை மண்டலத்துக்கு உட்பட்ட இந்த பகுதியை பாண்டிய மன்னர்கள் தான் அதிக காலம் ஆண்டார்கள். சிலப்பதிகாரத்தோட பிற்பகுதி முழுவதும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் தான் நடந்தேருச்சு. கண்ணகி கால் பதிச்ச இடம், சேரன் செங்குட்டுவன், தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், ராசசிம்ம பாண்டியன், பராந்தக பாண்டியன், சோழ பேரரசன் 2ஆம் ராஜராஜன், பாண்டியன் மாரவர்மன், குலசேகரன், குலசேகர பாண்டியன், கனகவீர தொண்டைமான், பூங்கியாறு மன்னர்கள், விஜயநகர வேந்தர்கள் என எண்ணிலடங்கா மன்னர்கள் கால் பதித்த வரலாற்று சிறப்பு மிக்க இடம் நம்முடைய தேனி மாவட்டம். சிலப்பதிகார காலத்தில் சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் பல வகை வளங்களோடும் திகழ்ந்த நம்ம தேனி மாவட்ட பகுதி பற்பல படையெடுப்புகளை கண்டது, போர்க்களங்களை கண்டது. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இடையில் களப்பிரர் வசமாகி ஏறக்குறைய 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் கடுங்கோன் பாண்டியன் என்ற பாண்டிய மன்னனால் தன்னாட்சி பெற்று மீண்டும் பல்லவ சோழ மன்னர்களிடம் அடிமைப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பாண்டிய மன்னருடைய கடைசி மன்னனான மாரவர்மன் குலசேகர பாண்டியனுடைய 2 மகன்களான சுந்தர பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் இடையே பதவி சண்டை வந்துச்சு. இதை தீர்த்து வைக்கிறதுக்காக டெல்லியிலிருந்து அலாவுதீன் கில்ஜியோட படைத்தளபதியாக இருந்த மாலிகாபூர் வந்தார். வந்தும் சண்டை தீரலை. அதனால் பாண்டிய மண்டலத்தோட ஒரு பகுதியை சுந்தர பாண்டியனும், பாண்டிய மண்டலத்தோட மறுபகுதியை வீரபாண்டியனும் பங்கு பிரிச்சுக்கிட்டு ஆட்சி செஞ்சாங்க. வீரபாண்டிய மன்னன் அவனோட ஆட்சி காலமான கிபி 1262 கம்பம் நகரில் சேரநாட்டுக்கு போற பெருவழி பாதையில் எல்லை காவல் கோட்டையை கட்டினான். வீரபாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்திலையும் சுந்தரபாண்டியனுடைய ஆட்சி காலத்தினுடைய அவனுடைய அப்பா குலசேகர பாண்டியனுடைய ஆட்சி காலத்திலையும் தான் ஏராளமான திருக்கோவில்கள் தேனி மாவட்ட பகுதியில் கட்டப்பட்டுச்சு. அது என்னென்ன கோயில்னா, பெரியகுளத்தில் இருக்கிற பாலசுப்பிரமணிய கோயில், கைலாசப்பட்டியில் இருக்கிற கைலாசநாதர் கோயில், உப்பார்பட்டியில் இருக்கிற பெருமாள் கோயில், வீரபாண்டியில் இருக்கிற கண்ணீஸ்வரமுடியார் கோயில், கௌமாரியம்மன் கோயிலை கட்டினது இவன் தான். அதனால தான் அவனுடைய பெயராலேயே அந்த ஊர் இன்னைக்கும் வீரபாண்டின்னு பேர் வழங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பத்தில் இருக்கிற வேலப்பர் கோயில், சின்னமனூரில் இருக்கிற பூலானந்தீஸ்வரர் கோயில், கூடலூரில் இருக்கிற அழகர்சாமி கோயில், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பத்தினி தெய்வம் கூடலூர் மங்களதேவி மலையில் இருக்கிற கண்ணகி கோயிலை மறுசீரமைப்பு செஞ்சவங்களும் இவங்க தான். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியனோட பங்காளி சண்டையை பயன்படுத்தி 1317 டெல்லியிலிருந்து குஸ்ருகான் பாண்டிய நாட்டு மேலே படையெடுத்து வந்து பாண்டிய நாட்டை கைப்பற்றி ஆட்சி செய்ய தொடங்கினான். முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட பாண்டிய மண்டலத்தில் 44 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துச்சு. டெல்லி சுல்தானோட பிரதிநிதியாக கம்ப நகர முகமது மீராட் கானும் சஞ்சயன் கானும் ஆண்டாங்க. வீரபாண்டியன் கட்டின கோட்டைக்கு முன்னாடி இருக்கிற பகுதியில் இராணுவ முகாமும் எதிரிக ஊடுருவலை கண்காணிக்கிறதுக்கு கண்காணிப்பு கோபுரமும் அமைச்சாங்க. அது இன்னைக்கு மொட்டையாண்டி கோயிலாக மாறி போயிடுச்சு. 1374 விஜயநகர பேரரசு சார்பாக குமாரகம்பன்னர் இப்பகுதியில் படையெடுத்து முஸ்லீம் ஆதிக்கத்தை ஒழித்து விஜயநகர பேரரசோட இந்த பகுதிகளை இணைச்சார். 1529 இருந்து விஸ்வநாத நாயக்கரோட ஆளுகையின் கீழே தேனி மாவட்டமும் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதி முழுவையும் வந்துருச்சு. விஸ்வநாத நாயக்கரோட தளவாயாக இருந்த அரியநாத முதலியார் இந்த பகுதிக்கு வந்ததோட நினைவாக கம்பம் நகரில் ஒரு நடுகளை நட்டார். அதன் அடிப்படையில் தான் இந்த ஊருக்கு கம்பம்னு பேர் வந்துச்சுன்னே சொல்லுவாங்க. அரியநாத முதலியார் 72 பாளையப்பட்டுகளில் ஒன்றா கம்பத்தை கொண்டு வந்தார்.
விஸ்வநாத நாயக்கருக்கு கப்பம் கட்ட சம்மதிச்ச பாண்டிய மன்னன் வாரிசான பூஞ்ஞாயிறு மன்னர்கள் கிட்ட இப்பகுதியை ஒப்படைச்சாரு. பூஞ்ஞாயிறு மன்னர்கள் விஸ்வநாத நாயக்கருக்கு கப்பம் கட்டாமல் நீண்ட காலமாக இருந்தாங்க. அதனால் விஸ்வநாத நாயக்கர் அவரோட திறமையான படைத்தலைவராக இருந்த ராமபுத்திர நாயக்கரை இப்பகுதிக்கு அனுப்பிச்சு வச்சார். ராமபுத்திர நாயக்கர் கம்பங்கோட்டையை கைப்பற்றி சிற்றரசனை கப்பம் கட்ட செஞ்சார். பூஞ்ஞாயிறு மன்னனாக இருந்த கோதைவர்ம ராஜா தான் கம்பம் நகரை வடிவமைச்சார். அரியநாத முதலியார் இப்பகுதிக்கு வந்ததோட நினைவாக நட்ட கம்பத்தை மையமாக வச்சு கோதைவர்ம ராஜா கம்பம் நகரை உருவாக்கினார். பழைய கம்பம் கோட்டையை புதுப்பிச்சார். காசி விஸ்வநாதர் ஆலயம், கம்பராய பெருமாள் ஆலயம் போன்ற பல கோவில்களை அவருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. விஸ்வநாத நாயக்கருடைய தளவாயாக இருந்த அரியநாத முதலியார் கம்பம் பகுதிக்கு தலகர்த்தர்களாக 2 பேர் நியமித்தார். ஒன்று கம்பன நாயக்கர், உத்தப்ப நாயக்கர்னு 2 பேர். இந்த கம்பன நாயக்கரை தலகர்த்தர்களாக கொண்ட பகுதி கம்பம் என்றும் உத்தப்ப நாயக்கரை தலகர்த்தராக கொண்ட பகுதி உத்தமபுரமும் ஆச்சு. காசி விஸ்வநாதர் ஆலயத்தை எல்லையாக வச்சு ஊரை 2ஆக பிரித்தாங்க. பத்தினி தெய்வம் கண்ணகி மேலே கொண்ட ஈடுபாடு காரணமாக சின்னக்கம்பம்னு ஒரு ஊரை உருவாக்கி கல்லையதாச நாயக்கரை அரசனாக்குனார். பெண்கள் மட்டும் வழிபடுற பத்தினி கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. அந்த ஊர் பின்னாடி ரெங்கரேவுன்னு மாறி இப்போ சாமாண்டிபுரமாக ஆகிப்போச்சு. இப்படி தேனி மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது. அந்த வரலாறுகளை இனி வர்ற காலகட்டங்களில் ஒவ்வொன்றா பார்ப்போம். தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு பகிருங்க. வணக்கங்களோடு உங்கள் கம்பம் சோ பஞ்சுராஜா.